ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். பேராமெடிக்கலில் வரக்கூடிய பிஎஸ்சி கோர்சஸ்க்கு அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் கவுன்சிலிங்க்கான லாஸ்ட் டேட் வந்து டுமாரோ தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ காமனாக பண்ணக்கூடிய நிறைய மிஸ்டேக் இருக்குது. ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சம் டைமில் இந்த மிஸ்டேக் இருந்தால் எப்படி நீங்கள் ரிசால்வ் பண்ணணும், நாளைக்கு எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம், ஸோ இதை பற்றி தான் பார்க்க வரோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கவுன்சிலிங்கை பொறுத்தளவு நிறைய ப்ரைவேட் காலேஜ் வந்து ஆட் ஆகிருக்கு, நிறைய சீட் வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம் அண்ட் ஃபீஸும் ரெடியூஸ் ஆகும். ஸோ அது யாருக்கெல்லாம் ஃபீஸ் ரெடியூஸ் ஆகும், யாருக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டான இந்த கோர்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலில் இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டை பொறுத்தளவு ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் பில்லிங், லாகின், ஸோ இது பண்ணுறதுக்கான டேட் வந்து 2:10 to 6:10 5 PM வரைக்கும் இந்த லிங்க் ஓப்பனில் இருக்கும். ஸோ நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. நாளைக்கு நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியாது. அண்ட் ரிசல்ட் வந்து 8:10 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சேம் டேட்டில் வந்து ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸு உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். காலேஜ் ஜாயினிங் டேட் வந்து ஸோ அந்த டேட்லேருந்து till 15/10/25 5 PM வரைக்கும் காலேஜ் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அதில் வந்து ஹாலிடேஸ் தவிர ரிமைனிங் இருக்க எந்த டேட்டில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சப்போஸ் உங்களால் ஜாயின் பண்ண முடியலனாலும் நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பட் வந்து 15 வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலைன்னா உங்களுடைய சீட் வந்து கேன்சல் ஆகிரும். ஸோ இந்த கவுன்சிலிங்கை பொறுத்தளவு 001 to 53,165, அதாவது உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் 200லேருந்து till 125 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இந்த கவுன்சிலிங் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனலை பொறுத்தளவு வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆகும். பிகாஸ் வந்து நான் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணுறதுனால டியூட்டியும் மெயின்டைன் பண்ணணும், அதே டைமில் வீடியோவும் அப்லோட் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால் யாருமே கவலைப்படாதீங்க, கரெக்டான மெசேஜை வந்து கரெக்டான டயத்தில் எப்போவுமே கன்வே பண்ணிடுவோம். அண்ட் இந்த கவுன்சிலிங்கை பொறுத்தவரை ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய காமனான நிறைய மிஸ்டேக் இருக்குது. ஸோ இந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கவுன்சிலிங்கை பொறுத்தளவு கவர்மெண்ட்டில் வந்து 1055 சீட் வேக்கன்சி இருக்குது. இஎஸ்சியை பொறுத்தளவு 36 சீட் வேக்கன்சி இருக்குது. ப்ரைவேட் கோர்சஸ் பொறுத்தளவு பிஃபார்மில் வந்து 7104 சீட்ஸ் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங்கில் வரக்கூடிய மேல் கேட்டகரியில் 570 சீட்ஸ் இருக்குது. ஃபீமேல் கேட்டகரியில் 2061 சீட் வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தளவு 22 சீட் வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, இந்த கோர்சஸ்க்கு வந்து 5 சீட்ஸ் இருக்குது. அண்ட் பிஓடி கோர்சஸ் பொறுத்தளவு 404 சீட்ஸ் இருக்குது. ஆப்டோமெட்ரி பொறுத்தளவு 12 சீட்ஸ் இருக்குது. பிஎம்எல்டி 14 சீட்ஸ். பிஎஸ்சி ஓடிஇடி 9 சீட்ஸ். கார்டியாக் டெக்னாலஜி 14 சீட்ஸ். கிரிட்டிக்கல் கேர் 19 சீட்ஸ். டயாலிசிஸ் டெக்னாலஜி 25 சீட்ஸ். ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் 16 சீட்ஸ். ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி 18. ரெஸ்பிரேட்டரி தெரப்பி 35. கிளினிக்கல் நியூட்ரிஷன் 20. இந்த கவுன்சிலிங்கை பொறுத்தளவு ஸோ ரொம்பவே லக்கியஸ்ட் பேட்ச்னே சொல்லலாம். பிகாஸ் வந்து நிறைய டைமில் வந்து கவுன்சிலிங்கில் வரக்கூடிய ப்ரைவேட் கோர்சஸ் வந்து 4 கோர்சஸ் தான் இருக்கும். பட் இந்த டைமில் வந்து நிறைய கோர்சஸ் வந்து ஆட் ஆகிருக்கு, நிறைய சீட் வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சு கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸோ ப்ரைவேட் கோர்சஸ் தான் கிடைக்கும், கவர்மெண்ட் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் வந்து ஸோ கம்மியாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு லக்கின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ் வந்து டேரெக்டாக வந்து கவுன்சிலிங் வழியாக கிடைக்குது. பட் கவுன்சிலிங் வழியாக நீங்கள் வந்து ப்ரைவேட்டை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அது யாருன்னு சொல்லி பார்க்கலாம். கம்யூனிட்டி வைஸாக பார்க்கும்போது எஸ்சி, எஸ்டி, எஸ்சி, ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து ப்ரைவேட்டை செலக்ட் பண்ணலாம். பிகாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் அதர் கம்யூனிட்டி பொறுத்தளவு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ நீங்களும் வந்து ப்ரைவேட்டை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட்டை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஸ்காலர்ஷிப் வந்து இப்போ எல்லாமே வந்து கொடுக்குறதில்ல. பட் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அதன் மூலம் உங்களுக்கு வந்து ப்ரைவேட் வந்து கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. அண்ட் சம் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வருது. ஸோ அதன் மூலம் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. கம்பேரிங் டு அதர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த டைமில் நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க.
ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டில் வந்து சீட் கிடைச்சாலும் ஹாப்பி. அதர்வைஸ் வந்து கவர்மெண்ட்டில் வந்து கிடைக்கலனாலும் ஸோ ஒரு நல்ல அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து நிறைய பெஸ்ட்டான வந்து பிஎஸ்சி கோர்சஸ் இருக்குது. ஸோ அது கிடச்சிருக்குன்னு அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்தளவு நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் நடக்குனே தெரியாமல் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இன்னும் இருக்கிறதுனால நாளைக்கு நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணால் தான் சீட் கிடைக்கும், லாஸ்ட் அட்டன் பண்ணால் சீட் கிடைக்காது. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ கவுன்சிலிங் எல்லோரும் அட்டன் பண்ணது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸே வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது லாகின் ஐடி, பாஸ்வேர்டு ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணி மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து மறந்துட்டிங்கன்னா ஸோ அதில் ஃபர்காட் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நியூவாக ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணி ஸோ அந்த பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அண்ட் தேர்ட் பொறுத்தளவு கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் என்னென்ன கோர்சஸ் வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து ஸோ ஆட் லிஸ்ட்டில் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஸோ இந்த கோர்சஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல, இந்த காலேஜ் கிடைச்சாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி இருக்கிற காலேஜ் எல்லாமே நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணணும். பிகாஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு கொடுக்கலாமான்னு செக் பண்ணுவாங்க. உங்களுடைய கம்யூனிட்டியை பொறுத்து செலக்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அது கொடுக்கலாம்னு சொல்லி நினைக்கும்போது உங்கள் மார்க் கரெக்டாக இருந்தால் கொடுப்பாங்க. சப்போஸ் இந்த கேட்டகரி எதுவுமே உங்களுக்கு கொடுக்க முடியாது, உங்கள் மார்க் ரொம்ப கம்மியாக இருந்தால் நீங்கள் ஃபைனலாக செலக்ட் பண்ணியிருப்பீங்களா லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு கோர்சஸ் வைஸாக பார்த்து தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பெஸ்ட்டான கோர்சஸ் பெஸ்ட்டான காலேஜஸ் எது பிடிச்சிருக்கோ அதை ஃபஸ்ட்டு லிஸ்ட்லேயே நீங்கள் கொடுத்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே வந்து சீட் வந்து கிடைக்கும். அண்ட் அடுத்தது பொறுத்தளவு ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் வந்து ப்ரிவியூ பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்குமா இல்லையான்னு சொல்லி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கம்யூனிட்டியில் வந்து எந்த காலேஜுக்கு வந்து சீட் வேகன்சி இருக்குது, எந்த கோர்ஸஸுக்கு வந்து சீட் வேகன்சி இருக்குன்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படி செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். சம்டைமில் உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் உங்கள் கம்யூனிட்டியில் வந்து சீட் இல்லாத போது ஓசியை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது தான். ஸோ எல்லோரும் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு லாஸ்ட்டு வந்து ஓடிபி வந்து என்டர் பண்ணணும். ஸோ இது நீங்கள் என்டர் பண்ணால் தான் நீங்கள் வந்து கரெக்டாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி மீனிங். ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் வந்து சீட் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ இன்னும் ஒரு டேட் இருக்குது. ஸோ நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ முடிஞ்சளவு எல்லாருமே ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த கவுன்சிலிங் மாதிரி எந்த கவுன்சிலிங்குமே இது வரைக்கும் இருந்ததில்லை. நிறைய சீட் வேகன்சி இருக்குது. ஸோ இதை முடிஞ்சளவு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.